லெட்டர் ரைட்டிங்ல எப்படி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுன்னு இந்த வீடியோல சொல்லவா? லெட்டர் ரைட்டிங்ல 2 டைப்ஸ் இருக்கு. ப்ரொஃபஷனலா பொலைட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது ஃபார்மல் லெட்டர். அப்புறம் உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு டே எப்படா இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு எழுதுறது இன்ஃபார்மல் லெட்டர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ பிரசன்டேஷனுக்குள்ள போவோமா? கொஸ்டின்ல யாரு சென்டர் அண்ட் ரிசீவர்னு தெரிஞ்சிரும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மல் லெட்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளைண்ட் லெட்டர் கேட்டகரியில வரும். இப்போ ரைட் சைட் டாப்ல டேட் அண்ட் பிளேஸ் மறக்காம போட்டுருங்க. அடுத்தது நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஃப்ரம் அட்ரஸ் அண்ட் டு அட்ரஸ் நீங்களே எழுதிருவீங்க. இதுக்கப்புறம் வரப்போறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி ஆஃப் த லெட்டர்ல ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம்னு ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கேப்ஸ்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க லெட்டர் ரைட்டிங்க்கு எலிமந்திரக்கல் இந்த சப்ஜெக்ட் தான். ஏன்னா அதுதான் உயிர் கொடுக்க போகுது. நேரா சப்ஜெக்ட்னு எழுதிட்டு இந்த லெட்டர்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத ஒரு 5 to 6 வேர்ட்ஸ்க்குள்ள சொல்லிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ரிகார்டிங் எழுதியே ஆகணும். இதுக்கப்புறம் கண்டென்ட் எழுதுறப்போ எல்லாரும் எக்ஸாம் எழுத வந்ததை மறந்துட்டு ஸ்டோரி ரைட்டர் ஆகிருவீங்க. லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணாலே போதுமானது. முடிச்சிட்டு கடைசி ஆள விடுற சாமின்னு தேங்க்யூ சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் போட்டுருங்க. அட்ரஸ் ஆன் தி என்வலப்க்கு ஒரு குட்டி டிசைன். இந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு பேரு டெக்ஸ்ட் புக் ஹேண்ட் ரைட்டிங். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ரெஸ்யூம் ஜாப் அப்ளிகேஷன்லாம் கேட்டா என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ டைட்டிலுக்கு மேலேயே இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு ஆட்டோகிராஃப் போட்டுருங்க. சாரி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.